Hello everyone, welcome to Gayatri's Cookbook. Navratri 2வது நாளான த்விதியை திதி அன்னைக்கு எள்ளு சாதமும் மொச்சப்பயிறு சுண்டலும் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் முதல் 3 நாள் மஞ்சள் நிறப்பூவையோ இல்லை சிவப்பு நிறப்பூவையோ வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணுறதும் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நம்ம எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் இல்லாமல் அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தும் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 வரமிளகாய், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக, ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் கொஞ்சம் தரன்னு இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு வதக்கணும். இந்த கடுகு பொரிச்சதுக்கு அப்புறமா குக்கரில் வேக வச்ச சாதத்தை போட்டு கலக்கணும். அதை இப்படி கலந்தோன்னா சாதம் கொஞ்சம் உதிராக வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டை போட்டு கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்ச எள்ளு பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், எள்ளு சாதம் மிஸ் ரெடி. அடுத்து மொச்சை பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மொச்சையை ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர், அந்த இஞ்சியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக சாட்டை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சப்பயிறு சுண்டலை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் இட்லி பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பருப்பு பொடியோ இல்லை காரப்பொடி, நீங்கள் எந்த பொடி வேணால் போட்டுக்கலாம். இந்த இட்லி பொடி கொஞ்சம் தரன்னு இருக்கிறதுனால இந்த மொச்சப்பயிறு சுண்டலோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும். அவ்வளோதாங்க, இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching my video.